இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் விஜய் விலாக்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறோம். இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடான பிறகு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இப்போ அடுத்தது பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், நான் ஒன்றே தான், ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன பொடி வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். குருமா நிறையா இருந்துச்சுன்னா ஒரு 4 வெங்காயம் போல் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன், அதனால ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். சிம்பிளான மெத்தடில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வீட்டில் காய்கறியே இல்லைனாலும் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், சிம்பிளாக நம்ம ஒரு குருமா வச்சிடலாம். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் அரை தக்காளி மட்டும்தான் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஏன் நான் அரை தக்காளி சேர்த்துருக்கேன்னா, வெங்காயம் தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன ஒரு நாட்டு வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயமும் ஒரு அரை தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி போட்டோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வைக்க போகிறது கொஞ்சமாக இருந்தாலும் அது நல்லா டேஸ்ட்டாக வைக்கணும் இல்லையா? அதனால் நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து தக்காளி ஒரு அரை தக்காளி அதில் சேர்த்துருக்கேன். அதில் அரைச்சி இப்படி எடுத்துருக்கோம். இப்போது நான் அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன்ல, இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி இந்த பச்சை வாடை போகணும். நமக்கு குருமா திக்னஸும் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி போடும்போது. அதனால் நான் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சில பேர் ஃபுல்லாகவே நம்ம வெங்காயம் தக்காளியை கட் பண்ணியே போடாமல் அரைச்சி நம்ம இதில் போட்டுருவாங்க. நல்லா தான் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா இந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கணும். நல்லா வெங்காயம் தக்காளிலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன், அரைச்சி போடாமல் தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம தட்டி சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். அதனால் நான் தட்டினா பூண்டையும் இஞ்சியும் நல்லா நசுக்கி மட்டும் போட்டிருக்கேன். அரைச்சிடக்கூடாது. ஃபுல் பேஸ்ட்டாக நம்ம அரைக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது. இந்த மாதிரி நம்ம தட்டி போடும்போது நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா.
நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே நம்ம வதக்கும் போது செம வாசம் வரும், வீடு ஃபுல்லாக அந்தளவுக்கு வாசமாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்கு நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதனால் இது ஒரு கலருக்கு தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாமே வாசனைக்காக மட்டும்தான். இதையும் இப்போ நல்லா நம்ம இதோட சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இது காஷ்மீர் சில்லி, நம்ம கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே எல்லா மசாலாவையும் நம்ம வதக்கிடலாம். இப்போ உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கையும் நம்ம இதோட நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்தோன்னே நல்லா வதக்கி விட்டுருந்தோம் எண்ணெயிலேயே. இந்த எண்ணெய், இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாவோட நல்லா இந்த உருளைக்கிழங்கு சேரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா இந்த மசாலையில நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை நம்ம அதில் ஊற்றிடலாம். இதில் தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சில பேர் கசகசா சேர்க்க மாட்டாங்க, சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, பொட்டுக்கடலை மட்டுமே சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் இதுதான் இந்த குருமாவுக்கு நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் சேர்த்தோம்னா இந்த தேங்காவையும் நம்ம இதோட நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வதக்கிடலாம். நல்லா இந்த தேங்காய் சேர்த்துட்டு நம்ம மேலே சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு நம்ம வேகிறதுல தான் இருக்குது இந்த குருமாவோட டேஸ்ட்டு. நம்ம தேங்காய் சேர்த்தோன்னே அந்த குருமாவோட வாசம் நமக்கு சூப்பராக வந்துடும். இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். கிண்டி விட்டுடலாம். ஒரு 3 விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். விசில் போட்டு நம்ம 3 விசில் வர வரைக்கும் வச்சிடலாம். இப்போ விசில்லாம் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம வாசமாக இருக்கு பாருங்க. இதில் உரப்பே இருக்காது, குழந்தைங்கலாம் நல்லா அருமையாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே லாஸ்ட்டாக கொஞ்சமாக புதினா தூவிக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் தூவிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் விஜய் விலாக்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.